ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட்டு வந்து ஒரு இட்லி வந்து ஊற்றணும், ஒரு 2 இடத்துல ஊற்றணும். அது வந்து மிச்சமாகிடுச்சு. அதை வந்து இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குது. அதனால போண்டா செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 புதினா போட்டிருக்கேன். நல்லா இது கூட கலக்கி விடுங்க. கொஞ்சமாக கடல மாவு, அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகா, பச்சை மிளகா எதுவுமே சேர்க்கல. மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இட்லி வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இட்லியும் சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். ரொம்ப இறுக்கமாக பிணையக்கூடாது, போண்டா நல்லா இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்படி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. இதுதான் சரியான பக்குவம். அடுத்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடக்கல் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் திருப்பி விடுங்க. லைட்டாக திருப்புங்க, உடஞ்சி போயிடும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். போண்டா எடுத்தாச்சு. ஒரு இடத்துல எடுத்துட்டோம். 2வது இடத்துல போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா மொறுன்னு இருக்கும். கொதிக்குது, என்னால் பிச்சு காமிக்க முடியல. மாவு எல்லாமே உள்ளே வெந்திருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இருக்கும். சும்மா எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.